வணக்கம். எஸ்.ஜே. மாந்திரிகம். இந்த மாந்திரிகத்தில் தவறான உறவுகளை ஏவல் செய்து பிரிப்பது இப்படித்தான். தவறான உறவு என்பது கணவனுக்கு பிடிக்காத மனைவி செய்கின்ற தவறும், மனைவிக்கு பிடிக்காமல் கணவன் செய்கின்ற தவறும், தவறான பாதையில் சென்றாலும் தவறான முடிவுகளால் அவங்க இருந்தாலும் அதிலிருந்து முழுமையாக பிரிக்கிறதுக்கு உண்டான வழிதான் ஏவல் செய்வது. ஏவல் செய்வது என்பது ஒரு வழியில் இல்லாமல் பல வழியில் இருக்கும். அது ஏவல் செய்து ஒரு குடும்பத்தை அழிக்கலாம், ஏவல் செய்து அழிஞ்சிருக்கக்கூடிய குடும்பத்தை காப்பாற்றலாம். தொழில் மிகவும் கஷ்ட நிலையில் இருக்கும், ஏவல் செய்து அந்த தொழிலை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகலாம். வியாபாரம் என்பது தொழிலோ வியாபாரமோ அதை யார் செய்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா போட்டி இல்லாம போராமை இல்லாம யாருமே இருக்க மாட்டாங்க. நல்லவங்களை போல் பேசினாலும் நல்ல நிலையில் வாழும் போது அவங்க எல்லாமே எதிரிகளா இருப்பாங்க, இல்லை எதிரிகளா மாறுவாங்க. ஏழையா இருக்கும்போது உங்களை பார்த்து கேலி செய்கின்ற இந்த மனிதர்கள் தான் நல்லா வாழும்போது போராமை, எதிர்ப்பு, ஏளனங்களை அவங்களால் உங்களுக்கு கொடுப்பதற்குண்டான வழியாக மாறிவிடும். இது தவறான உறவுகளை பிரிப்பது என்பது கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லாம தாய், தகப்பன், உடன்பிறப்பு, உடன் பிறந்த சகோதரன், சகோதரி, இவர்கள் யாராக இருந்தாலும் சரி, தாய் தகப்பன் பேச்சை கேட்காம படிக்கிற பிள்ளையா இருப்பாங்க. அப்பா அம்மா பேச்சு கேட்க மாட்டாங்க. அப்பா அம்மா பேச்சு கேட்க மாட்டாங்க கேட்டீங்கன்னாக்கா, நீங்க யாருக்கிட்ட சேர வேணான்னு சொல்றீங்களோ அவங்க கிட்ட போய் சேருவாங்க. நீங்க எந்த உறவு வேணான்றீங்களோ அந்த உறவு கிட்ட தான் போய் அவங்க சேர்ந்து உங்களை மன கஷ்டப்படுத்துவாங்க, மனசை புண்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம உடன் பிறந்த சகோதர சகோதரி ஒருவருக்கு ஒருவர் மிகவும் எதிரிகளாக மாறுவது, இதுவும் ஏவலால சரி செய்ய முடியும். ஏவல் செய்தா, ஏவல் என்பது கேட்டீங்கன்னாக்கா, ஏவல் என்பது ஏவி விட்டு செய்தருன்றது சொல்றது ஈஸி. ஏவல் செய்வதற்கு காலம், நேரம், அதுக்கு உண்டான மாதமும் இருக்கு, நாளும் இருக்கு. ஏவல் செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா, எதற்காக ஏவல் செய்யறோம்? கெட்ட வேலை செய்யறதுக்கு ஏவல் செய்யறோமா? மயானத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருள் எடுத்தாலும் கெட்டது செய்யலாம். நல்ல வேலைகளுக்காக நாம ஏவல் செய்யறோமா? அந்த ஏவல் செய்வது என்பது கேட்டீங்கன்னாக்கா, முதல்ல ஆண் பெண் வசியத்துக்கு செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா, அது ஒரு தனிப்பட்ட நிலையில் வரும். இந்த ஏவல்ல இப்போ ஒரு தவறான உறவில் இருக்கிறவங்கள நாம அதிலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்குண்டான வழியை நாம் செய்யறோம். தவறான உறவுகளை பிரிப்பது, அந்த உறவுகளை பிரிச்சு, அந்த தவறான உறவுகளை பிரிச்சு யாரிடம் நம்ம சேர்க்கணுமோ அதையும் செய்யறதுக்காகத்தான் அந்த வேலை. இப்போ தவறான உறவு என்பது தவறான வேலையை செய்யறது. அந்த தவறான வேலையை செய்யறதுக்கு செவ்வாய்க்கிழமை இறந்து அன்னைக்கு எரிக்கப்பட்ட பிணத்தினுடைய சாம்பல், அடுத்தது சனிக்கிழமை இறந்து சனிக்கிழமையே எரிக்கப்பட்ட சாம்பல். சரி, இது உங்களால எடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு மாற்று வழி எதுவும் இல்லையா? மயானத்துக்கு போறதே ஒரு பயம். இதுல செவ்வாய்க்கிழமை செத்தவங்கள தான் எடுக்கணுமா, துர்மரணம் அடைஞ்சவங்கள தான் இருக்கணுமா கேட்டீங்கன்னாக்கா, சரி அது வேணாம். அது உங்களால முடியலன்னு கேட்டீங்கன்னாக்கா, 4 பொருள் எடுக்கணும், இல்லை 8 பொருள் எடுக்கணும். என்னென்ன பொருள் எடுக்கணும்? ஒரு பொருள்னு கேட்டீங்கன்னாக்கா, மயானத்தில் இருக்கக்கூடிய 8 வேர் இல்லையா, மயானத்தில் இருக்கக்கூடிய சிறிய நங்கை, பெரிய நங்கை. சரி, அதுவும் இல்லையா, இந்த இடுகாடுன்னு சொல்லுவாங்க. இடுகாட்டுல பிணத்தை வச்சு திருப்பி எடுத்துடுறாங்க இல்லையா. மாந்திரிகர் இந்த பொருள் எல்லாம் சேகரிச்சு வச்சுக்கணும். எப்பவுமே இடுகாட்டில் பிணத்தை வச்சு மந்திரமெல்லாம் சொல்லி, இடுகாட்டு மந்திரமெல்லாம் சொல்லி
அந்த பிணத்தை திருப்பி எடுக்கிறாங்க இல்லையா, அது எடுத்த உடனே அது சூடு ஆறக்கூடாது. அதாவது காடு ஆற்றும் சாம்பல் என்பது வேற. அந்த பிணத்தை வச்சு எடுத்த உடனே அந்த இடத்துல இருந்து அங்க இருந்து அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய மண்ணை கைப்படாம என்ன பண்ற, கைப்படக்கூடாது. கைக்கு வந்து கேட்டீங்கன்னாக்கா ஒரு பிளாஸ்டிக் கவரு, அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னா ஒரு கை க்ளோஸ் மாதிரி போட்டுக்கிட்டு அந்த பிளாஸ்டிக் கவரை கையில போட்டுக்கிட்டு கூட அந்த மண்ணை வந்து இடது கையால் எடுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா வலது கையால எடுக்க கூடாது. காரணம், நீங்க நல்ல வேலையை செய்யல, நாசமா போற வேலையை செய்யறதுனால அதை இடது கையில் தான் எடுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா நல்ல உறவா இருந்தா நீங்களே அதுக்கு வந்து பக்கத்துணியாந்து இந்த உறவு நல்லா இருக்கட்டும்னு சொல்லுவீங்க. இருக்கிறது கெட்ட உறவு. இந்த கெட்ட உறவை பிரிக்கணும், அவங்கள அழிக்கணுன்றதுக்காக தான் நம்ம செய்யறோம். அப்படி செய்யும் போது அந்த பொருள் எடுக்கும் போது இடது கையை பயன்படுத்தணும். அதை எடுத்துக்கணும். அதை எடுத்துட்டோமா, அந்த மண்ணை எடுத்து அதனுடன் கேட்டீங்கன்னாக்கா கள்ளிப்பால், அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா புத்து மண், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு பச்சரிசி மாவு, அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா மயான சாம்பல் இருந்து வெறும் மயான சாம்பல் இருந்தாலும் பரவாயில்ல, அது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை கணக்கு கிடையாது, வெறும் மயான சாம்பலோட சேர்த்து இந்த புத்து மண்ணெல்லாம் சேர்த்து ஒரு ஏவல் பொம்மையை செய்யணும். அந்த ஏவல் பொம்மையை செய்து அந்த ஏவல் பொம்மையை சேர்த்துன்னு கேட்டீங்கன்னாக்கா இப்ப கெட்டது சேர்த்துக்கு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு கெட்ட நாளை மட்டும்தான் நாம முடிவு செய்யணும். செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை கெட்டது செய்யறதுக்காக இந்த நாட்களை மட்டும்தான் பயன்படுத்தணும். இல்ல நான் வந்து செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை தான் செய்ய முடியல, மற்ற நாளில் செய்யலாம்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த பொருளுங்களை எடுக்கிறதுக்கு இந்த நாளை வந்து நீங்க பயன்படுத்திட்டு அப்புறம் கேட்டீங்கன்னாக்கா ராகு காலத்திலையும் யமகண்டத்திலையும் இதை செய்ய ஆரம்பிக்கலாம். அது திங்கள் செவ்வாய் புதன் இந்த மாதிரி நாள் இருந்தாலும் பரவாயில்ல, ராகு காலம் யமகண்டத்துல நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். இது நீங்க செய்யறதுக்கு முன்னாடி இந்த பச்சரிசி மாவு எடுத்துக்கிறீங்க, மயான சாம்பல் எடுத்துக்கிறீங்க, புத்து மண் எடுத்துக்கிறீங்க, அந்த இடுகாட்டாண்டு இருக்கக்கூடிய அந்த மண்ணை எடுத்துக்கிறீங்க. இது எல்லாமே எடுத்து ஒரு உருவ பொம்மையை செய்றீங்க. அந்த உருவ பொம்மையை செய்த உடனே ஒரு தகுடு எடுக்கணும். செம்பு தகுடு, காரிய தகுடு, இரும்பு தகுடு, அப்புறம் தாமரை தகுடு, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பித்தளை தகுடு இருக்குதுங்க இல்லையா, அந்த தகுடு எடுத்து அந்த தகுட்டுல வந்து முதல்ல யாரை பிரிக்கணும், அது தவறான உறவு, தவறான நட்பு, தவறான சேர்க்கை, தவறான பாதையில் இருக்கிறவங்களுடைய பேர், அவங்களுடைய பேர் எழுதிட்டீங்களா, அவங்களுடைய அம்மா பேர், அவங்க அம்மா பேர் எழுதிட்டீங்களா, எழுதி முடிச்ச உடனே அதுக்கு நாம என்ன செய்யணும் கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு கீழே எந்த இன்னொரு தவறான ஒருவருக்கோ அவங்களுடைய பேரை எழுதணும். இதை எழுதிட்டு முதல்ல அந்த பேரை எழுதி முடிச்சோடனே அதுல வேப்ப எண்ணெய் தடவலாம். அப்படி இல்லைன்னு கேட்டீங்களானாக்கா எட்டி தைலம்னு இருக்கும், அது தடவலாம். அப்படிங்கிறக்க பிண்ட தைலம் இருக்கும், பிண்ட தைலத்தை தடவலாம். அப்படி இல்லைன்னா மயான தைலம் இருக்கும், அந்த தைலம் நீங்க சொல்றதெல்லாம் எங்குமே கிடைக்கலையே, தேடுங்க. தேடனா கிடைக்காது எதுவுமே கிடையாது, தேடினால் கட்டாயம் கிடைக்கும். அப்படி அந்த பொருளை எடுத்துக்குங்க. இந்த பொருளை எடுத்து அது தடவிடணும். சரி, வேப்பனையாவது கட்டாயமா கிடைக்கும் இல்லையா, அதை என்ன பண்ணுங்க, அதுல தடவிட்டு என்ன பண்ணுங்கன்னாக்கா கற்பூரத்தை வந்து தீபமா ஏத்திட்டு அந்த கற்பூர தீபத்தினுடைய அந்த இதை வந்து அந்த தகுடை சுட்டுக்கிட்டே மந்திரத்தை சொல்லணும். புரியுதுங்களா? என்ன மந்திரத்தை சொல்லணும் கேட்டீங்கன்னாக்கா அவங்களுடைய பேரு அவங்களுடைய சொல்லிட்டு நசி நசி பிரி பிரி நசி நசி பிரி பிரி நசி நசி பிரி பிரின்னு 1008 உரு போட்டு முடிக்கணும். இந்த 1008 உரு போட்டு நீங்க முடிக்கும் போது உங்களுக்கு அந்த பிரிவினைக்கு உண்டான வழி நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் உருவ பொம்மை செஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த உருவ பொம்மையோட வயிற்று பகுதியில வந்து இந்த தகுடை செருகிடணும். செருகிட்டு என்ன பண்ண கேட்டீங்கன்னாக்கா கற்பூரம் கை நிறையா 3 முட்டை, அந்த 3 முட்டையிலுமே வந்து அந்த ஆணுடைய பேரையும் பெண்ணுடைய பேரையும், எப்பவுமே தவறான உறவுனா ஒரு ஆண் இருப்பாங்க ஒரு பெண் இருப்பாங்க, 2 பேர் ஆணா இருந்து குடும்பத்துக்கு ஆகாத வேலைகளை செய்வாங்க. அவங்களுடைய பேரை வந்து அந்த முட்டையில எழுதிட்டு அந்த பொம்மை மேலேயே வந்து அந்த முட்டையை வச்சுட்டு அந்த தகுடியை வந்து வயிற்றுல செருகி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கேட்டீங்கன்னாக்கா கற்பூரத்தை நிறைய போட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா வெண்கடுகு, சாம்பிராணி, சிறிய நங்கை வேறு, பெரிய நங்கை வேறு. சரி, சிறிய நங்கை வேறு பெரிய நங்கை வேறு எங்க கிடைக்கும்? பல்சர போங்க, நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா கட்டாயமா கிடைக்கும். சரிங்களா? இது எல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்களுடைய உருவ போட்டோ, அந்த போட்டோவை வச்சு அந்த பொம்மையிலேயே வச்சுட்டு அது என்ன பண்ண கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி நசி நசி பிரி பிரின்ற வார்த்தையை நீங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த உருவ பொம்மைக்கு நீங்க வந்து உயிரூட்டு மந்திரத்தை சொல்லணும். என்ன மந்திரத்தை சொல்லணும்? நீங்க சொல்றத பொறுமையா கேட்டுக்குங்க. இந்த மந்திரமாகப்பட்டது எல்லா
8 வகையான அஷ்ட கருமத்திற்கும் நீங்க சொல்லக்கூடிய மந்திரம் தான் இது. நீங்க நன்மையை செய்தாலும் உயிரூட்ட மந்திரமாக இது வரும். நீங்க கெட்டதை செய்யறதாலும் உயிரூட்ட மந்திரமாக வரும். நீங்க நல்லதை செய்யறதுக்காக நல்ல மந்திரமோ கெட்டது செய்யறதுக்காக கெட்ட மந்திரமும் கிடையாது. புரியுதுங்களா? நமச்சிவாயம் என்று சொல்லக்கூடிய 5 எழுத்து நீங்க மாத்தி எழுதும் போது ஒரு பக்கம் வசியமாகிறது, இன்னொரு பக்கம் மாரணமாகிறது, இன்னொரு பக்கம் கேட்டீங்கன்னாக்கா பேதனமாகிறது, இன்னொரு பக்கம் கேட்டீங்கன்னாக்கா வித்வேஷனம் ஆகிறதுன்னு பல வகையில் இருக்குது இல்லையா? வெறும் நமச்சிவாயம் என்கின்ற இந்த மந்திரத்தில் 8 வகையான அஷ்ட கர்மத்தையும் செய்யும் போது நாம் சொல்லக்கூடிய இந்த உயிரூட்ட மந்திரத்துக்கு கேட்டீங்கன்னாக்கா உயிரூட்ட மந்திரம் என்பது நல்லவனா இருக்கட்டும் கெட்டவங்களா இருக்கட்டும், நல்லவங்களாக இருக்கட்டும் கெட்டவங்களாக இருக்கட்டும், உயிருள்ள மனிதன்ற மாதிரி இந்த மந்திரத்துக்கு எப்பவுமே உயிர் இருக்கும். இது சாதாரண மந்திரமாக இருக்காது. இந்த மந்திரத்தை நீங்க வசியம் செய்யறதுக்கும் நீங்க பயன்படுத்தலாம், நீங்க மோகனம் செய்யறதுக்கும் நீங்க பயன்படுத்தலாம், நீங்க ஆகர்ஷணம் வித்வேஷனம் சொல்லக்கூடிய 8 வகையான அஷ்ட கர்மத்துக்கும் நீங்க இந்த மந்திரத்தை உயிருட்ட மந்திரமாக செய்யணும். முதல்ல மாந்திரிக செய்யணும் கேட்டீங்கன்னாக்கா மந்திர பிரயோகம் என்பது ஒரு மாந்திரிகம், எந்திர பிரயோகம் என்பது இன்னொரு மாந்திரிகம், கரு மாந்திரிகம் என்பது ஒரு மாந்திரிகம், மந்திரமும் உருமந்திரம் என்பது ஒரு மாந்திரிகம். அஷ்ட கர்மத்துல பாத்தீங்கன்னா காளி மாந்திரம் இருக்குது, துர்கை மாந்திரிகம் இருக்குது, அதுக்கப்புறம் கிருஷ்ணர் மாந்திரிகம் இருக்குது, மலையாள மாந்திரிகம் இருக்குது, மலையாள பகவதி மாந்திரிகம், இப்படி பல வகையான மாந்திரிகம் என்பது அனைவருக்குமே அது கைவசப்படாது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குலதெய்வம்னு ஒண்ணு இருக்கும். இப்ப எனக்கு ஒரு குலதெய்வம் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும். அந்த குலதெய்வத்துக்கு நட்பா வரக்கூடிய அந்த மற்றொரு தெய்வங்களை நீங்க தேர்ந்தெடுத்து தான் கரெக்டா வரும். இவ்வளவும் இருக்கு மாந்திரிகத்துல. நேரா போனோம்னு நான் ஒரு மாந்திரிகர், நான் ஒரு மாந்திரிகத்தை செய்ததெல்லாம் செய்ய முடியாது. அதுக்கு கேட்டீங்கன்னாக்கா உயிரூட்ட மந்திரம், அதுக்கப்புறம் திசை கட்டு மந்திரம், அதுக்கப்புறம் எல்லை கட்டு மந்திரம், அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா நம்ம உயிரை பாதுகாத்துக்கிறதுக்கு மாந்திரிகன்றது எல்லாமே செஞ்சிட முடியாது. மாந்திரிகத்தை செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு மனிதனுக்கு நீங்க கெட்டதை செய்யணும் நல்லதை செய்யணும் கேட்டீங்கன்னாக்கா அவங்களுடைய ஆத்மாக்களை நீங்க வசப்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்? எல்லை தேவதையை நீங்க வசப்படுத்தி வச்சுக்கணும். அதுக்கு எல்லை மந்திரம்னு ஒண்ணு இருக்குது. நான் ஏற்கனவே போட்டிருக்கும் போது எத்தனையோ மந்திரங்கள் போட்டிருக்கேன். திசை கட்டு மந்திரம் போட்டிருக்கேன், எல்லை கட்டு மந்திரம் போட்டிருக்கேன், உடல் கட்டு மந்திரம் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா உயிர் கட்டு மந்திரம் போட்டிருக்கிறேன், உயிரூட்ட மந்திரம் போட்டிருக்கேன். எல்லா மந்திரங்களும் போட்டிருக்கிறதுனால ஒவ்வொரு மந்திரத்தையும் சித்தி பண்றது கேட்டீங்கன்னாக்கா நீங்க அந்த மந்திரத்தை பேர் சொன்ன உடனே என்ன பேர் சொன்ன வசியம், அப்ப அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கும். சாதாரணமா சொல்லிடலாம். வசிய மசியன்னு சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னாக்கா வசியத்துக்காக சொல்றது. பிரிக்கிறது இருந்தாக்கா பிரி நசி நசின்னு சொல்றது, நசி பிரி பிரின்னு சொல்றது. இதெல்லாம் கேட்டீங்கன்னாக்கா சாதாரணமா சொல்லக்கூடிய மந்திரம். உயிரூட்ட மந்திரம்ன்றது இருக்குது. எத்தனை மந்திரம் இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் பொறுமையா இந்த மந்திரங்களை கத்துக்கொண்டு அதுக்கப்புறம் செய்யறது தான் மிகவும் நல்லா இருக்கும். இப்போ ஏவல் செய்து தவறான உறவுகளை பிரிப்பதற்குண்டான உயிரூட்ட மந்திரம் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மந்திரத்தை நீங்க ஏவல் செய்து தவறான வேலைகளுக்கு மட்டும்தான் செய்யணும்னு கிடையாது. நீங்க வசியம் பண்றதுக்கும் நீங்க செஞ்சிடலாம், மோகனம் பண்றதுக்கும் அந்த மந்திரத்தை சொல்லலாம். நீங்க வசியம் மோகனம் ஸ்தம்பனம் வேதனம் வித்வேஷனம் ஆகர்ஷணம் மாறணும் சொல்லக்கூடிய 8 வகையான அஷ்ட கர்மத்தையும் நீங்க ஒரு ஏவல் செய்யணும்னாக்கா ஒரு உருவ பொம்மை செஞ்சு ஆகணும். அந்த உருவ பொம்மையை செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த உருவ பொம்மையை செய்துட்டீங்கன்னா அதுக்கு உயிரூட்ட மந்திரம் இருக்கும். அந்த மந்திரத்தை தான் இப்ப சொல்றேன். இந்த மந்திரத்தை கேட்டு வச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணணும். நாள் செய்ய வேண்டிய நாள் இருக்குது, செய்ய வேண்டிய திசை இருக்குது, செய்ய வேண்டிய இந்த ராகு காலம் யமகண்டம் கெட்டதை செய்யறது, மற்ற நேரத்தில் சுப ஓரன்னு ஒன்று இருக்குது, அசுப ஓரன்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரிலாம் ஓரைங்களெல்லாம் நீங்க முழுமையா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா செய்து வெற்றி பெறத்துக்கு உண்டான வழி கிடைக்கும். எல்லாமே நம்ம கைக்கு வெற்றி கிடைச்சிடாது, ஒரு சில தோல்வியும் இருக்கும். அந்த தோல்வியிலிருந்து நாம் என்ன பண்ணோம் கேட்டீங்கன்னாக்கா வெற்றி பெறுவதற்கு உண்டான வழிகளை தேடி போகணும். சரி, மந்திரத்தை சொல்லிடலாம். மந்திரம் சொல்லும் போது எந்த திசையை நோக்கி வாக்காருன்னு கேட்டீங்கன்னாக்கா கெட்டது செய்யணுமா தெற்கு மேற்கு, நல்லது செய்யணுமா வடக்கு கிழக்கு. இதுக்கு அர்த்தம் சொல்லணும்னாக்கா இன்னொரு 1 மணி நேரம் போகும், அது சொல்ல முடியாது. உங்களுக்கு மந்திரத்தை சொல்லுறேன் சரிங்களா? மந்திரம் ஏற்கனவே சொன்ன மந்திரமா இருக்கலாம், இல்ல புது மந்திரமா இருக்கலாம். கேட்கறவங்க கேட்டு தெரிஞ்சுக்க. ஓம் பிராணாய பிராண ரூபாய பிராணலிங்காய பிரதிஷ்டாய சுவாக, ஓம் ஜீவாய ஜீவ ரூபாய ஜீவலிங்காய ஜீவ பிரதிஷ்டாய சுவாக, ஓம் மந்திராய மந்திர ரூபாய மந்திரலிங்காய மந்திர பிரதிஷ்டாய சுவாக,
ஓம் தந்திராய தந்திர ரூபாய தந்திரலிங்காய தந்திர பிரதிஷ்டாய சுவாக. ஓம் பிரம்மாய பிரம்மாய பிரம்ம ரூபாய பிரம்மலிங்காய பிரம்ம பிரதிஷ்டாய சுவாக. ஓம் நமச்சிவாய. இந்த மந்திரத்தை 108 முறை பிரயோகப்படுத்தி சொன்னோம்னாக்கா அந்த உயிரூட்ட மந்திரமாக வந்துடும். அதுக்கப்புறம் கொண்டு போயிட்டு நீங்க அந்த கற்பூரம் இதெல்லாம் வச்சு எரிச்சு அதையெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு எங்க எரிக்கணும், எந்த இடத்துல மண் எடுத்து பாருங்க. அதாவது இடுகாட்டில் பிணத்தை வச்சு மந்திரத்தை சொல்லி அதை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் எந்த இடத்துல எடுத்தீங்க அங்க மண் எடுக்கிறீங்க இல்லையா, அந்த இடத்துல எரிக்கணும். எது எரிக்கணும்? இந்த உருவபொம்மை செஞ்சது அந்த தவறான உறவுகளை பிரிக்கிறதுக்காக நம்ம அந்த தகுடி எரிச்சிருந்தோம். அது வந்து வயிற்றுல சரிக்க வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா சிறிய நங்கை எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பெரிய நங்கை எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அந்த யார் பிரிக்கணும் அவரோட போட்டோல இருக்குது இல்லையா, அந்த போட்டோவை எடுத்து தூரமா வச்சுட்டு அந்த மந்திரம் அதுக்கப்புறம் அவங்க பேர் அதன தகடெல்லாம் தெரிவிச்சு எந்த இடத்துல மண் எடுத்தீங்களோ அங்க வச்சு எரிக்கணும். சுத்தமா எரிச்சிட்டவே எரிச்சாக்கா எரிஞ்சிருமாக்கா கற்பூரம் அந்த குச்சியெல்லாம் போட்டு இருக்கிறீங்களா, கற்பூரத்துக்கும் அதிகமாக ஏற்றிக்குங்க. எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நல்லா எரியும். எரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மனாக்கா அந்த சாம்பலை கொண்டு வந்து இதுக்கு உயிர் பலியெல்லாம் கொடுக்கலாம். உயிர் பலி கொடுத்தோம்னாக்கா அவங்களுக்கு ஆபத்து வந்துடும். நம்ம பிரிக்கிற வேலை மட்டும்தான் சொல்றோம். நாம சொல்றதே பிரிக்கிற வேலை மட்டும் சொல்றதுனால தவறான உறவுகள் அது பிரிக்கிறதுனால சொல்றதுனால வந்து உங்களுக்கு இப்படி ஒரு ரகசியம் செய்தா போதும். அதை எரிச்சிட்டு அந்த சாம்பலை கையில் எடுத்துக்கணும். இப்போ மண் வந்து கையே படாம எடுக்கணும்னு சொன்னீங்களே, சாம்பலை மட்டும் கைப்பட்டு எடுத்துக்கணும் பரவாயில்லையான்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்க மண்ணை எடுக்கும் போது அவங்களுக்கு வந்து உயிரூட்ட மந்திரமெல்லாம் நீங்க சொல்லலை. நீங்க வந்து மண் எடுக்கும் போது அந்த உருவ பொம்மைக்கு உயிரூட்ட மந்திரமெல்லாம் சொல்லலை. இப்போ வந்து யாரை பிரிக்கணுன்றதுக்காக நீங்க உயிரூட்ட மந்திரமெல்லாம் சொல்லியாச்சு, அவங்களோட பேரெல்லாம் ஏதியாச்சு. இப்போ உங்களுக்கு வந்து மாந்திரிக பாதிப்புகள் வராது. இதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா எப்பவுமே வந்து ஒரு மாந்திரிக செய்யறவங்க கையில எலுமிச்சம் பழத்தோட இருக்கணும், முட்டையோட இருக்கணும். எப்பவுமே வீட்டில் வச்சுருக்கலாம், கையிலே தூக்கி சுத்த முடியாது, வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கலாம். அந்த எலுமிச்சம் பழத்தை வந்து உங்க தலையை சுத்தி நசுக்கணும், காலில் மிதிக்க கூடாது. அது வந்து நசுக்கி 2ஆ பிரிச்சு போட்டீங்களா உங்களுக்கு வந்து தொல்லை இருக்கு. அப்படி பயமா இருந்தா சொல்றேன், உங்களுக்கு வந்து பயம் இல்லாம இருக்காது. நம்ம வந்து ஒரு பிணத்தை வச்சு எடுத்த உடனே அங்க இருக்கக்கூடிய மண்ணை வந்து எடுக்கிறோம். அது வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும், அதனால எவ்வளவு பாதிப்பு வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த மண்ணை எடுக்கும்போது பாதிப்புகள் சில வருதுன்னா எலுமிச்சம் பழத்தை வந்து உங்க தலையை சுத்தி நசுக்கிட்டு நீங்க சொல்லி இருக்கக்கூடிய மந்திரத்தையும் நீங்க உரு போட்டிருக்கக்கூடிய அந்த பாவையும் எல்லாமே சேர்த்து அந்த பிணத்தை எடுத்ததுக்கு அப்புறம் மண்ணத்தை அங்க வச்சு எரிச்சிட்டு அதே இடத்துல என்ன பண்ணா அந்த சாம்பலை மட்டும் கொஞ்சமா ஒரு பிளாஸ்டிக் கவர்ல எடுத்துக்கோங்க, இல்ல ஒரு காகிதத்துல எடுத்து நீங்க வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்ணீங்கன்னாக்கா அதை உடைச்சிட்டு எதை அந்த உருவ பொம்மை செஞ்சீங்களா எரிஞ்சு மிச்சம் இருக்குது இல்லையா மண் பாத்திரத்துல வச்சு அதை உடைச்சிட்டு கல்லு தூக்கி போட்டு உடச்சு திரும்பி பார்க்க அது வந்து அந்த சாம்பல் இருக்கு பாத்தீங்களா, அந்த சாம்பலை தான் என்ன பண்ண கேட்டீங்கன்னாக்கா இப்போ தவறான உறவுன்றது வந்து எப்படி பார்த்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து ஆணோ பெண்ணோ இருப்பாங்க. அவங்க போற பாதையில அவங்க போவாங்க இல்லையா, அந்த பாதையில வந்து ஒரு கோடு மாதிரி போட்டு விட்டாவே போதும். ஒரு கோடு போனாக்கா திருநீரில் வந்து எடுத்து நம்ம வீட்டில் வந்து பாதுகாப்புக்காக வாசலுக்கு நேரம் ஒரு கோடு போட்டு விட்டுருவோம். எந்த துஷ்ட சக்தியும் வரக்கூடாது, எந்த கெட்ட ஆவிகளும் வீட்டுக்குள்ள வந்து தொல்லை பண்ணக்கூடாது, கிணவுல தொல்லை பண்ணணும் செய்யறோம் இல்லையா. அந்த மாதிரி என்ன பண்ண ரோட்ல போகும்போது என்ன பண்ண கேட்டீங்கன்னாக்கா அவங்க வரும்போது போகும்போது சரி இவங்களுக்காக அந்த எரிஞ்ச அந்த சாம்பலை வந்து நம்ம கோடு மாதிரி போட்டுறோம். மற்றவங்க போனா பாதிப்பு கொடுக்குமா, நீங்க எழுதி இருக்கிறது தவறான உறவுகளை பிரிக்கக்கூடிய ஒரு தகடு, அவங்கள தான் பாதிக்குமே தவிர சும்மா போறவங்க வரவங்க எல்லாம் பாதிக்காது. அதனால அந்த நீங்க போடக்கூடிய அந்த எரிக்கப்பட்ட சாம்பலை போட்டு அதை தாண்டினாலே போதுமானது. அவங்களுக்கு உண்டான பிரிவினைகள் கட்டாயம் நடந்துடும். சரிங்களா? இதை என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னாக்கா அதை போட்டுட்டு நீங்க போனாவே அவங்க தாண்டுறாங்க பாத்தீங்களா, ஒரு முறை போவாங்க, இன்னொரு முறை வருவாங்க, இன்னொரு முறை போவாங்க. இப்படி போய்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது 3 நாள் அல்லது 8 நாள் இல்லது 21 நாள் இல்ல 27 நாள், இது 16 நாள், 17வது நாள், இப்படியெல்லாம் வந்து நாட்கள்ல வந்து அவங்க பிரிஞ்சு எந்த விதமான பாதகமும் இல்லாம இதுல கொடூரமா செய்யற வேலையெல்லாம் இருக்குது. 2 பேரும் சண்டை போட்டுன்னு பிரியுது, அடிச்சுக்கணும் பிரியுது எல்லாம் கூட இருக்குது. ஆனா சாதாரணமாவே முள்ளால் எடுப்பது போல பிரிப்பது தான்
மாந்திரிகத்தில் இருக்கக்கூடிய ரகசியம். கடினமா செய்யற வேலைக்கெல்லாம் கோழி பலி கொடுக்கறது, மற்றபடியெல்லாம் இருக்குது, ரத்த பலியெல்லாம், ரத்த உரு போறதெல்லாம் இருக்குது. அது இன்னொரு பதிவில் நான் போறேன்னு சொல்லி இன்னொரு பதிவில் போறேன். நன்றி, வணக்கம்.